Hello friends, welcome to my channel Roji's Journey. நான் உங்கள் ரோஜி. நான் இன்றைக்கி கோயில் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். அதாவது எங்கள்ட சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச் தான் இது. வெளியில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய சர்ச்சாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இப்போ உள்ளுக்க வந்தாச்சு. இதுதான் பீடம். இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்று சொன்னால், இயேசுநாதருடைய படம் ஓவியமாக பீடத்தினுடைய மேற்பகுதியில் வரையப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நற்கருணை பேழை ரொம்ப அழகான முறையில் வைக்கப்பட்டிருக்குது. பீடத்தினுடைய வலது பக்கம் கீழ்ப்பகுதியில் இந்த திருமுழுக்கு தொட்டில் காணப்படுகிறது. இது ஞானஸ்நானம் வழங்குகிற தொட்டில் அழைக்கலாம். ஸோ இது இங்கே வைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலுடைய சிலைகள் ஓவியங்கள் எல்லாம் இவ்வாறான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால், மெழுகுதிரிகள் ரொம்ப வடிவான முறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தரும் வெளியில இருந்து மெழுகுதிரி வாங்கி கொண்டு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இங்கே இருக்கிற இந்த மெழுகுதிரியை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் ஒரு ஆள் எவ்வளவு மெழுகுதிரி என்றாலும் கொளுத்தி ப்ரே பண்ணி கொள்ளலாம். இது அடுத்த மாதா சுருவம். இங்கே இறைவனால் கற்பிக்கப்பட்ட பரலோக மந்திரம் தமிழ் உட்பட ஏனைய மொழிகளிலும் கோயிலுடைய சுவர்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. மெழுகுதிரிகள் ஒவ்வொரு டிசைனில் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு சிலைகளுக்கும் கீழே வைக்கப்பட்டிருக்குது. இது இறைவனுடைய தந்தை சூசியப்பருடைய சிலையாகும். இந்த கோயில் உருவாகிய வரலாறு கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்குது. இங்கே 1898ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது கோயிலுக்கான இசை வழங்கும் பியானோ. கோயிலுடைய மேற்பகுதி இதுவாகும். பிரம்மாண்டமான முறையில் காணப்படுது. அம்மா அண்ணா யாருக்கு தான் பிடிக்காது? அம்மாவுக்கும் கடவுளுக்கும் என்னதான் வித்தியாசம்? இருவருமே ஒரே தட்டில் வைக்கப்பட்ட 2 தங்க கட்டிகள் தான். தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் அமைதியையும் ஆலயங்கள் பெற்றுத்தர்றது அது உண்மையான ஒரு விஷயம்தான். இந்த ஆலயம் ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் காணப்படுது. இந்த பகுதியில் கோயில் நூல்கள் வைக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் டேனிஷ் மொழியில் நூல்கள் காணப்பட்டாலும் ஆங்கில மொழியிலும் நூல்கள் காணப்படுது. கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் சமய பற்றுள்ளோர்களுக்கும் இது பெரும் உதவியாக காணப்படும். கோயிலில் எல்லா பகுதிகளிலும் இவ்வாறான ஓவியங்கள் காணப்படுகின்றமை மிகவும் அழகாக உள்ளது. இது பாவ சங்கீர்த்தனம் வழங்கும் பகுதி. பாவ மன்னிப்பு பெறும் பக்தர்கள் இந்த பகுதியில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை நான் கண்டுகொண்டேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் இந்த தொட்டிலில் வைக்கப்பட்டிருக்குது. ஊரில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் பெறுவது ரொம்ப கஷ்டம். இங்கே இது ஆல்வேஸ் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பகுதி நோட்டீஸ் போர்ட். இங்கே நாங்கள் கோயிலுக்கு தேவையான பணங்களை அல்லது கோயில் பூசை முறைகளை ஒழுங்கு விதிகளை நாங்கள் இந்த நோட்டீஸ் போர்ட்டின் மூலம்
கண்டறிந்து வாசித்து தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோயிலுடைய சுவர்களை பார்க்கும் போதே தெரிகின்றது இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக இந்த கோயில் காணப்படுகின்றது. கோயிலினுடைய மேல் பகுதிக்கு செல்கின்ற ஸ்டேர்ஸ் இங்கே காணப்படுது. இது கோயிலுடைய வெளிப்புறமாகும். வெளிப்புற ஒரு பகுதி அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காணப்படுவது மனதுக்கு இன்பத்தை தருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. பொதுவாக கத்தோலிக்க கோயில்களில் கெவி அமைக்கப்படுவது அது ஒரு சிறப்பம்சம்தான். எல்லா கோயில்களிலேயும் கெவி என்றது காணப்படும். இது கோயிலுடைய ஒரு பகுதியில் இந்த கெவி காணப்படுகிறது. மெழுகுதிரிகள் வைக்கப்பட்டு அழகான மாதா சுருவம் இங்கு தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே விசாரித்த பொழுது இந்த கெவியில் சிறப்பான தினங்களில் பூஜைகள் ஆலய வழிபாடுகள் இடம்பெறுவதாக கூறப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப வடிவாக இருக்குது. கோயிலை சுற்றி மன நிறைவை தருகின்ற வகையில் அழகான மரங்களும் அழகான அமைதியான ஒரு சூழலாகவும் இந்த ஆலயம் காணப்படுவது மனதுக்கு அமைதியையும் சாந்தத்தையும் ஏற்படுத்துகின்றது. இது சாப்பாடு வைத்து சாப்பிடுகின்ற கேன்டீன் செக்ஷன். ஆலயங்களில் விசேட தினங்களின் பொழுது ஃபாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சாப்பாடுகள் அங்கு பரிமாறப்படுவதாக கூறப்படுகின்றது. கோயிலுடைய அமைப்பும் அழகும் வடிவும் என்னை ரொம்ப பிரமிக்க வைத்த ஒரு விஷயமாக காணப்படுது. ஸோ இந்த ஆலய தரிசனம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.